வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, என்னுடைய விவகாரத்துக்கு பிறகு எங்க அப்பாவுக்கு என் கூட பெயர் கூட மறந்து போச்சு. காயத்ரி ரகுராம் உருக்கமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு நிறைய பேர் அவங்க ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனது தந்தை ரகுராம் மாஸ்டர் குறித்து காயத்ரி ரகுராம் உருக்கமாக பேசியிருப்பது ரசிகர்களுடைய கவனத்தை பெற்றுள்ளது. ஏகப்பட்ட படங்களில் நடன இயக்குனராக இருந்தவர் தான் ரகுராம் மாஸ்டர். அவர் மட்டுமின்றி அவரது தாத்தாவான கே சுப்பிரமணியம் என்பவர் சினிமாவின் தந்தை என அழைக்கப்படும் என்று இயக்குனராக தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. தனது குடும்பமே சினிமா குடும்பம் தான் காயத்ரி ரகுராம் அவங்க பேசியிருக்கிறாங்க. 2002ஆம் ஆண்டு தமிழில் பிரபுதேவா பிரபு நடிப்பில் வெளியான சார்லி சாப்ளின் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானாங்க காயத்ரி ரகுராம். பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்ட காயத்ரி ரகுராம் அதிமுக கட்சியிலும் செம்ம ஆக்டிவாக இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் தயாரிப்பாளர் காயத்ரி ரகுராம் நடிகையாக சினிமாவில் அறிமுகமானாலும் நடன இயக்குனராக தயாரிப்பாளராக பன்முக திறமை கொண்ட தமிழ் சினிமாவில் கலக்கியிருந்தாங்க. அரசியலில் அவர் அதிகம் ஆர்வம் செலுத்தியிருந்தாங்க. ரகுராம் மாஸ்டர் மற்றும் கிரிஜா ரகுராமின் மகளாக பிறந்த தான் காயத்ரி ரகுராம். அம்மா அப்பா இருவருமே டான்ஸ் மாஸ்டர் என்பதால் மூத்த அக்காவான சுஜாவும் டான்ஸராக மாறினாங்க. இவரும் நடன இயக்குனராக நடிகையாக பல படங்களில் பணியாற்றியிருக்கிறாங்க. 2001ஆம் ஆண்டு தெலுங்குல வெளியான ரெப்ளோ ராதா படத்தின் தான் ஹீரோயினியாக அறிமுகமானாங்க. அதன் பின்பு தமிழில் சார்லி சாப்ளே, ஸ்டைல், பரசுரன், விசில், விகடன், வானம், காதலில் சொதப்புது, எப்படி, வைராஜாவை, இது என்ன மாயம், தாரத்தப்பட்ட, அருவம், யாதுமதி, நின்றாய் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டு வெளியான யாதுமகி நின்ற படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறாங்க. அப்பா தான் எனக்கு எல்லாமே, தப்பே செய்யாமல் ரொம்ப நல்லாப்பா. இன்ஸ்டாவில் உள்ள அனைவருக்குமே பிடிக்கும். எங்கள் அப்பாவோட தாத்தா சினிமா துறையில் பெரிய ஆளாக இருந்த கே சுப்பிரமணியம் தான். அதன் பின்பு அப்பா எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் பலருக்குமே டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றிருக்கிறாங்க. சிறு வயதிலேயே அப்பா காலை பிடித்து கொண்டு தொங்கி கொண்டு வருவேன். அப்போது சினிமா ஷூட்டிங்கில் முடிந்து வீட்டுக்கு வந்தாலும் இப்போ அப்படி யார் காலை பிடித்து தொங்க வர முடியாது. வைராஜாவை படத்தில் ஜப்பானில் ஷூட்டிங் இருக்குது. அப்போ தான் அப்பா இறந்துட்டாரு என்கிற மெசேஜ் எனக்கு வந்துச்சு. உடனே அங்கிருந்து வந்த அவரை கட்டி அணைத்து கொண்டு என்னை வீட்டில் போயிட்டு எனக்கு கதறி எழுதும் பேசும்போது எமோஷனல் ஆகிவிட்டாங்க. அதற்கு முன்னதாக உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது என் பெயரை கூட மறந்துட்டாங்க. ஆனால் தொண்டதை கூப்பிட்டு என்ன சொல்லி அழைத்ததா இன்னும் எத்தனை நாள் பயணிப்பேன் என்று தெரியல. யார் மனதையாவது புண்படுத்தினா மன்னிச்சிடுங்க என்றாங்க. எப்போதுமே என் அப்பா என் கூடவே இருக்க வேண்டும் என்று எனக்கு விவகாரத்தான பிறகு அப்பா பெயர் விட்டாங்க. எப்போதுமே காயத்ரி ரகுராம் நான் இருக்கும் வரை அவருடைய என்னோட இருப்பாங்க என்று கண்கள் கலங்கியபடியே பிரபல யூடியூப் சேனலுக்கு தனது அப்பா குறித்து காயத்ரி ரகுராம் பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.